ஹாய், இங்கிலீஷ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லெட்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், சீரியல் நம்பர் வச்சு வர்ற ஸ்டேட்மெண்ட். நான் டைப் பண்ணியிருக்கதையும் காட்டுறேன், பார்த்துட்டு இதை வச்சு கரெக்ஷன் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட்மெண்ட்னாலே ஃபஸ்ட்டு டிகிரி செட் பண்ணணும். டிகிரி எவ்வளவு? 10 to 75 டிகிரி. இதோட டிஸ்டன்ஸ் 65 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதுமே ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். கீழே அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர்லைன்லாம் பண்ணக்கூடாது, கேபிட்டலில் டைப் பண்ணால் போதும். ஓகே, இப்போது டைட்டிலை சென்ட்ரு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஓ டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓ டாட்னா என்ன? ஆஃப். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணுங்கள். ஓஎஃப் கொடுத்துருக்காங்கள, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். ஆஃபுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கவுண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 51ன்னு கிடைக்கும். அதை 65லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 14. இப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7. அவ்வளோதான். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 7 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலை வந்து டைப் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து டைட்டிலை வந்து சென்ட்ரு பண்ணி டைப் பண்ணணும். டைட்டில் முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் ஹேண்டில் வச்சு 2 டைம் வந்து மூவ் பண்ணணும். அதான் வந்து 2 லைன் ஸ்பேஸ். அதை முடிச்சுட்டு தான் வந்து கோடு போடணும். பாக்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கோடு போடணும். ஹைஃபனை வச்சு கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ காலம் பிரிக்கணும். காலம் பிரிக்கிறதுக்கு எப்போதுமே வந்து லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் பாருங்கள், இது என்னது? SLNOனா என்ன? சீரியல் நம்பர். சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் இந்த சீரியல் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணணும். கோடு போடுறதும் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான். இதுக்கும் கீழே தான் வந்து 2 லைன் ஸ்பேஸ் ஃபுல்லாக. இது அந்த கோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ காலம் பிரிக்கலாம். லாஸ்ட்டு காலம் பாருங்கள். இப்போ இதில் எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். டோட்டல் இதில் 5 இருக்குது. இந்த நம்பர் 3 4 5 6 7 இருக்குது. எல்லாமே வந்து 7 தான். அதே ரேஞ்சில் தானே இருக்குது எல்லாம், அதனால் 7 தான் எல்லாமே. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 7. 7ஓட அப்போ 1 ப்ளஸ் பண்ணணும். லாஸ்ட்டு காலம்ங்கிறதுனால 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும். 8. இந்த காலம்க்கு எவ்வளோ ஸ்பேஸு? 8. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இப்போது இதை பாருங்கள், இதை வந்து இந்த 2 வேர்டாக இருக்குல்ல, அதை ஒரே லைனாகவே வந்து அடிச்சுக்கலாம். அதனால் வந்து அப்படியே மொத்தமாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருக்குது. இந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 6 7 7 இருக்குது. இதுலேயும் 7, இதில் 6 இருக்குது. 6, இதில் 7 ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுபடி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹையஸ்ட் எவ்வளோ? 11 தான். அப்போ 11ஓட 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 13. இந்த காலமுக்கு 13. ஓகே, லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும்தான் 1 ஆட் பண்ணுவோம், பேலன்ஸுக்கெல்லாம் 2. இப்போ இந்த காலம் கண்டுபிடிக்கலாம். அதே போல் டைட்டில் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். கீழே உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து 7. இது 7, அதுக்கும் கீழே 7, இது 6, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஹையஸ்ட் 11 தான். 11 + 2 13. இந்த காலமுக்கு 13ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டில் சீரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, இதை கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் காலம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சீரியல் நம்பர் இது வந்து 2 லைனில் தான் அடிக்கலாம், சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 6 இருக்கும். சீரியல்லையும் 6 இருக்கும். நம்பர் அதுலேயும் 6 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது ஹையஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் அப்போ எவ்வளவு? 6 தான். ஏன்னா கீழே இந்த லைனில் பாருங்கள், ஃபுல்லாக 1 2 3ன்னு தானே இருக்குது. அப்போ அதுதான் ஹையஸ்ட்டு. இப்போ இதோட 1 ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் தானே கோடு போடுறோம், அதனால் 1 ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இதுக்கும் அப்புறம் அந்த லாஸ்ட்டு காலமுக்கும் 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும், இந்த சீரியல் நம்பர்னு வச்சு வந்தால் மட்டும். ஓகே, அப்போது 7 ஸ்பேஸ் டைப் பண்ணியிருக்கிறத பாருங்கள். கரெக்டாக 7 ஹைஃபன் தள்ளி கோடு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சீரியல் நம்பர் வந்து டைப் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். இப்போ இந்த செகண்ட் காலம் பாருங்கள், இதுக்கு இந்த ஃபஸ்ட் காலம் 3rd 4th 5th இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 65ல் மைனஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் காலம் கிடச்சிரும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா
7, 13 + 13 + 8 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 41. அதை 65லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 24. அப்போ இந்த காலம்க்கு எவ்வளோ ஸ்பேஸு? 24. அவ்வளோதான். இப்போ இனி எல்லாத்தையும் சென்ட்ரு பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் இதில் மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணி 12 டிவைட் பண்ணி சென்ட்ரு பண்ணலாம். மொத்தமாக 8 இருக்குது. 24ல் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 8. அப்போது கரெக்டாக அந்த சீரியல் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 8 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்டை வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணணும். பாருங்கள், இதிலேருந்து 8 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்டை வந்து டைப் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், சீரியல் நம்பர் இது 2 லைனில் இருக்கிறதுனால இந்த சைடு உள்ளது எல்லாத்தையுமே வந்து அதுக்கு ஏற்றா போல் நம்ம வந்து சென்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போது சீரியல் நம்பர் இது 2க்கு இடையில டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த ஹெட்டிங் எல்லாத்தையும் சென்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஹாஃப் ஸ்டிக் இறக்கணும். சீரியலுங்கிறத அடிச்சுட்டு ஹாஃப் ஸ்டிக் இறக்கி இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹாஃப் ஸ்டிக் இறக்குனீங்கன்னா அது செகண்ட் லைனுக்கு வந்துடும். அப்போது செகண்ட் லைனில் நம்பருங்கிறத டைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் ஹேண்டில் வச்சு சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இந்த ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இதெல்லாத்தையும் எப்படி டைப் பண்ணோம்னா, கரெக்டாக அந்த கோடு போட்டிருப்பீங்கள்ல அதுலேருந்து ஒரு 2 ஹைஃபன் தள்ளி டைப் பண்ணணும். ஓகே, ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் அடித்து செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். இப்போ இந்த 1 2 3 இருக்குல்ல, இதை எப்படி டைப் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதையும் சென்டர் பண்ண போகிறோம். 1 ஒரு ஸ்பேஸாக. அப்போது 7 - 1 6ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 3. 3 ஹைஃபன் தள்ளி 1ங்கிறத டைப் பண்ணணும். அப்போ கீழே உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, அதுக்கு நேராக வச்சு 2 3 எல்லாம் வச்சு அடிச்சிடலாம் ஈஸியாக. கரெக்டாக பாருங்கள், 3 ஹைஃபன் தள்ளி 4வது ஹைஃபனில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காலம் இதுக்கு எப்படி சென்ட்ரு பண்ணலாங்கிறத பாருங்கள். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். அதை 13லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 2. 2வை 12 டிவைட் பண்ணால் 1. ஒரு ஹைஃபன் தள்ளி இதை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே போல் தான் இதுவும் 11 லெட்டர்ஸ் இருக்கும். 13 - 11 2ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணால் 1. இது பாருங்கள் டோட்டல் இதில் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது. 8 - 5 3ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 1.5. அதை 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 2 ஸ்பேஸ் விட்டு டோட்டலுங்கிறத டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். ஓகே, இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணிடுவீங்க. இப்போ கீழே உள்ள இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி சென்ட்ரு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஹையஸ்ட் எதுன்னு பாருங்கள். இந்த நம்பர்ஸில் எல்லாமே வந்து 7 தான் இருக்கும். ஓகே, அப்போ ஹையஸ்ட்டு 7 தான். 13 - 7 எவ்வளோ? 6ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 3. 3 ஹைஃபன் தள்ளி இந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அதுக்கு நேராக வச்சு அடிச்சிருவீங்க. ஓகே, இது ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற போல் வச்சு டைப் பண்ணணும். ஓகே, இந்த ட்ரான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காலம். இப்போ இந்த காலமில் எப்படி சென்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். 7 தான் இருக்கும் எல்லாமே. 7 இல்லைனா அதோட கம்மியாக இருக்கும். அப்போ ஹையஸ்ட்டு 7 தானே. 13 - 7 6ன்னு கிடைக்கும். அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 3. கரெக்டாக 3 ஹைஃபன் தள்ளி இந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும். ஓகே, இதை பாருங்கள், ஒரு நம்பர் கம்மியாக இருக்கா? அப்போ என்ன, அந்த ஒரு நம்பர் தள்ளி நீங்கள் அதை அதுக்கு நேராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் நம்பர்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக. அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட் காலம். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். 7 தான் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே. அப்போ 8 - 7 1. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஹைஃபன் முன்னாடி கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நம்பர்ஸை வந்து டைப் பண்ணால் போதும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 5 அப்புறம் 8. ஓகே, இந்த இடத்துல 5 வரும். மேலே இதை பாருங்கள், ஃபுல்லாக ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த தர்மபுரி அந்த லைனை டோட்டலாக வந்து மேலே டைப் பண்ணணும். கோயம்புத்தூருங்கிறத கீழே டைப் பண்ணணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.